திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் துதி. திருச்சிற்றம்பலம். தில்லை வாழந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராணத்தை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்துக்குயவனார்க்கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வெல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விதிபொழில் சூழ் குன்றையார் விரல் மிண்டற்கடியேர் அல்லிமென் முல்லை அந்தார் அமர் நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாங்க சிறுத்தொண்ட நாயனார் புராணத்துல மிச்சம் தொடர போறோம். 3701 அண்டி படியுங்கோ. ஆட்ட புராணம் தொடக்கங்க. சிறுத்தொண்டர் நாயனார். திருத்தொண்ட நாயனார் புராணத்தில் மிகுதி 3701 பாடலர். நீரார் தடையான் அடியாரை நாடி எங்கும் காணாது சீரார்தவத்து சிறுத்தொண்டர் மீண்டும் செல்வ மகனை எய்தி ஆராதன்பின் மனைவியார்க்கு எம்பி அழிவெய்திடாவரும் யார் பாராதரிக்கும் திருவேடத்தொருவர் வந்த படிபகர்ந்தார். எளிவுரை. சிறப்புடைய தலத்தையுடைய சிறுத்தொண்டர் கங்கையாற்றையுடைய சடையுடைய சிவபெருமானின் அடியவரை எங்கும் தேடி காணாது மீண்டும் இல்லத்தை அடைந்து அளவு கடந்த இன்ப மனைவியார்க்கு அதை சொல்லி வருந்த அவரும் உலகம் அன்பு கூறும் கோலம் கொண்ட ஒருவர் அங்கு வந்த விதத்தை அவருக்கு சொன்னார். கந்தசாமி ஐயா படியுங்கோ அடுத்த பாட்டை. சரி சரி. பாட்டையும் பொருளையும். திருச்சிற்றம்பலம். அடியேனுய்ந்தேனங்குற்றாருரையாயன் அவர் மொழிவார் படிசே சூல கபாலத்தர் வடத்தேதோமன்றாவர் துடிசேர் கரத்து பையவயாம் சொல்லங்கிறதே போய் கடிசே திருவாத்தினில் கீழ் இருந்தார் கணபதி இச்சரத்து. தெளிவுரை. நான் வாழ்ந்தேன், அவர் இங்கு இருக்கின்றார் சொல்லுவாயாக என்று வினவினார். அதை கேட்டு அந்த அம்மையார் கூறலானார், வடித்த கூர்மையான சூலத்தையும் கபாலத்தையும் ஏந்தியவர் நம் வடநாட்டில் உள்ளோம் என்றார். அவர் வளமான துடியை ஒரு கையில் பிடித்த பைரவ சங்கமர் நாங்கள் இல்லத்தில் எழுந்தருளி இருக்குமாறு சொல்லி வேண்டவும். இங்கு தங்கி இராமல் போய் கணபதி சிற கோயில் மனம் பொருந்திய திருவாத்தி மரத்தின் நிழலில் இருந்தார். என்று மனைவியார் இயம்ப எழுந்த விருப்பால் விரந்தைதி சென்று கண்டு திருப்பாதம் பணிந்து நின்றார் சிறுத்தொண்டர். நின்ற தொண்டர் தமை நோக்கி நீயோ பெரிய சிறுத்தொண்டர் என்று திருவாய் மலர்ந்தருள இறைவர் தம்மை தொழுதுரைப்பார் என்று மனைவியார் கூற அதை கேட்ட சிறுத்தொண்டர் மேன்மேல் எழுந்த விருப்பினால் விரைவாக போய் பார்த்து அவருடைய திருவடிகளை வணங்கி நின்றார். அவ்வாறு வணங்கி நின்ற திருத்தொண்டரை பார்த்து நீவிர்தாமோ பெரியவராய் சிறுத்தொண்டர் என சொல்லப்படுபவர் என திருவாய் மலர்ந்தருளி வினவ அவர் இறைவரை வணங்கி சொல்லலானார்.
பூதிமணி சாதனத்தவர் முன் போற்ற போதே நடியேனும் நாதனடியார் ஆயிடினும் கொஞ்சம் ஆயிடினும் ஆயிடினும் நாதனடியார் கருணையினார் அருளிச் செய்வர் நான் என்று கோதில் என்பர் சமயமுது செய்விப்பதற்கு குலப்பதியில் காதலாலே தேடியும் முன் காணேன் தவத்தால் உமைக் கண்டேன். திருத்தொண்டர்களின் முன் போய்த் துதிக்கவும் நான் தகுதியற்றவனாயினும் சிவனடியார்கள் தங்கள் அருளால் அப்பேருடையவன் நான் எனக் கூறுவர். குற்றத்தை இல்லையாகச் செய்யும் அடியவரை அமுது செய்விப்பதற்காக பழைய பதியில் பெரு விருப்பத்தால் எங்கும் தேடியும் யாரையும் காணவில்லை. முன்பு செய்த தவப்பயனால் உம்மைக் கண்டேன். அடியேன் மனையில் எழுந்தருளி அமுது செய்ய வேண்டுமென நெடியோனறியா வடியார்தாம் நிகழும் தவத்தீருமை காணும் உமை காணும்படியால் வந்தோம் உத்தராபதியோம் அம்மை பெரிந்தூட்ட முடியாது உமக்கு செய்கை எரிதொன்னாதென்று மொழிந்தருள. அடியவனான என் இல்லத்தில் தாங்கள் வந்து திருவமுது செய்தல் வேண்டும் என்று சிறுத்தொண்டர் வேண்டினார். நீண்ட திருமாலும் அறியா மாட்டாத அந்த அடியவர்தாம் விளங்கும் தவத்தை உடையவரே, உம்மை காண்பதற்காக வந்தோம். வடநாட்டில் உள்ளோம். உம்மை அன்புடன் உண்ணச் செய்ய இயலாது, அது அரியதாகும். ஆதலால் உம்மால் செய்ய உண்ணாதது என்று கூறி அருளினார். கூறி அருள அனு திருச்சிற்றம்பலம். எண்ணாதடியேன் மொழியேன் நீர் அமுது செய்யும் இயல்பதனை கண்ணார் வேட நிறை தவத்தீர் அருளிச் செய்யும் கடிதமைக்க தன்னார் இதழி முடியாதம் அடியார் தலைப்பட்டால் தேட உண்ணாதனவும் உளவாகும் அருமையில்லை என உரைத்தார். தெளிவுரை. அடியேன் நன்றாக எண்ணிப்பாராது கூற மாட்டேன். கண் நிறைந்த அழகுடைய நிறைய தவத்தவரே, தாங்கள் திருவமுது செய்யும் இயல்பை அமைப்பதன் பொருட்டு விரைந்து கூறி அருள் செய்வீராக. குளிர்ந்த கொன்றை மாலையை சூடிய இறைவனின் அடியார்கள் கிடைக்கப் பெற்றால் தேடினும் கிடைக்காதனவும் கிடைக்க உள்ளனவாகும். எனக்கு அருமை இல்லை என்று சொன்னார். 3707. அரியதில்லை எனக் கேட்ட பொழுதில் அழகு பொழிகின்ற பெரிய பைரவ கோல பிரானார் அருளி செய்வார் யாம் பரியன் தொண்டீர் மூவிரது கழித்தார் பசு வீழ்த்திட உண்பது உரிய நாளும் அதற்கின்றால் ஊட்ட அரிதாம் உமக்கென்றார். தெளிவுரை. அரியது இல்லை என்று சிறுத்தொண்டர் கூற கேட்ட பொழுதில் அழகை சொருகின்ற பெரிய வைரவ கோலத்துடன் வந்துள்ள இறைவர், அன்பு தொண்டரே, நாம் 3 இருது காலம் கழித்தால் ஒருபோது பசுவை வீழ்த்து அமுது இட உண்பது வழக்கமாகும். அங்கனம் உண்பதற்குரிய நாளும் இன்றே ஆகும். ஆனால் அவ்வாறு உண்பித்தல் உமக்கு அருமையுடையதாகும் என அருள் செய்தார். கந்தசாமி ஐயா, எப்பவும் நீங்கள் அவாக்கு புறா படிங்க, நான் இனி சொல்ல மாட்டேனா. அந்த அம்மாவுக்கு, பெரிய அம்மாவுக்கு புறா படிங்க. சால நன்று. மியூட்டில இருந்து படிக்கல ஐயா, மியூட் எடுத்துட்டு படிங்க கந்தசாமி. சரி 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 சரி. சால நன்று முன்னிலையும் உடையேன் தாழ்விங்கெனக்கில்லை ஆலம் உண்டாரன்பரும் உமம் அமுதாம் பசுத்தான் நின்னதென ஏல வருளி செய்ய பெற்றால் ஜான் போய் அமுது கடிதமைத்து காலந்தப்பாமே வருவேன் என்று மொழிந்தார் கைதொழுதார். அதை கேட்ட சிறு தொண்டர், மிகவும் நல்லது. நான் ஆடு, எருமை, பசு என்ற 3 நிறைகளையும் பெற்றிருக்கின்றேன். எனக்கு இங்கு குறைவில்லை.
நஞ்சை உண்ட சிவருமான் அன்பர் உமக்கு அமுதம் ஆகிறது. அந்த பசுதான் இன்னது என்று தங்கள் கூறி அருள் செய்தார். அடியேன் விரைவாகச் சென்று உணவு சமைத்து உணவுக்குரிய காலம் தவறாது வருவேன் என கூறி கை தொழுதார். பண்புமிக்க சிறு தொண்டர் பரிவு கண்டு பைரவரும் நண்புமிக்கீர் நாம் உண்ணப்படுக்கும் பசுவும் நரப்பசுவாம் உண்பது 5 பிரயாயத்துள் உறுப்பில் மறு என்றேல் இன்னம் புன்சை நோவில் வேலறிந்தால் போலும் புகழ்வது ஒன்று என்றார். அடிமை பண்பு மீண்ட சிறு தொண்டன் அன்பை கண்டு பைரவ சங்கமராய் வந்த சேருமானும் அடியாரிடம் அன்புடையவரே, நாம் உண்பதற்கு கொல்லப்படுகின்ற பசுவும் மானிட பசுவாகும். 5 வயதாயும் உறுப்பில் களங்கம் இல்லையேல் அதுவே யாம் உண்பதாகும். நோய் செய்யும் புண்ணிலே வேலை பாய்ச்சியது போல் மேலும் கூற கூடியது ஒன்றுண்டு என்று உரைத்த. யாதும் அறியதில்லை இனி ஈண்டருளி செய்யுமென நாதன் தானும் ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை தாதை அறிய தாய் பிடிக்கும் பொழுது தம்மில் மனமும் வந்தே ஏதமின்றி சமைத்தகரி யாமிட்டுண்பதென மொழிந்தார். இதை கேட்ட சிறுத்தொண்டர் எனக்கு ஏதும் அறியது இல்லை, இனி விரைவாய் கூறி அருளுக என்று அதாவது உரைத்தார். உரைக்க இறைவரும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு நல்ல சிறுவனாய் ஒரே மகனாயுள்ள அவனை தந்தை அறியவும் அப்பொழுது தாய் பிடிக்கின்ற போது இருவரும் தமக்குள் உள்ளம் மகிழ்ந்து குற்றமில்லாது அமைந்த கரியே நாம் இட்டு உண்பதாகும் என உரைத்தருளினார். அதுவும் முனைவர் மொழிந்தருள கேட்ட தொண்டரடியேனுக்கு இதுவும் அரிது என்று எம்பெருமான் அமுது செய்ய பெரிவலென்று கதுமென் விரைவில் அவரிசைய பெற்று களிப்பாட்காதலோடு மதுமென் கமல மலர்பாதம் பணிந்து மனையின் வந்து அணைந்தார். அதையும் முதல்வர் உரைத்தருள கேட்ட சிறு தொண்டர், இறைவரான தாங்கள் திருவமுது செய்யும் பேற்றை பெற்றால் எனக்கு இதுவும் அரியதன்று என கூறி விரைவாக அவரிடம் விடைபெற்று மிக்க மகிழ்ச்சியால் ஆசையோடும் அவரது தேன் பொருந்திய மென்மையான தாமரை போன்ற பாதங்களை வணங்கி சென்று தம் வீட்டை வந்து அடைந்தார். அன்புமிக்க பெருங்கற்பின் அணங்கு திருவன் காட்டம்மை முன்பு வந்து சிறு தொண்டர் வரவு நோக்கி முன்னன்றே இன்பம் பெருக மலர்ந்த முகம் கண்டு பாதம் இறைஞ்சி பின்பு கணவர் முகம் நோக்கி பெருகும் தவத்தோர் செயல் வினவ. தெளிவுரை. அன்புமிக்க பெருங்கற்பையுடைய பெண்ணான திருவன்காட்டு அம்மையார் வீட்டின் முன்வாயிலில் வந்து சிறு தொண்டரின் வரவை எதிர்நோக்கி முன் நின்று இன்பம் மிக மலர்ந்திருந்த அவரது முகத்தை பார்த்து அவருடைய திருவடிகளில் வணங்கி பின்பு தம் கணவரான அவர் முகம் நோக்கி துறவியை பற்றி வினவினார். கடலன் 3713. வள்ளலாரும் மனையாரை நோக்கி வந்த மாதவர் தாம் உள்ள மகிழ அமுதுதையை தைந்தார் குடிக்கோர் திருவனுமாய் கொள்ளும் பிராயம் மைந்துளனாய் உறுப்பிற்குறைபாடின்றி தாய் பிள்ளை பிடிக்க வந்து பிதா அறிந்து சமைக்க பெறினார். தெளிவுரை. வள்ளல் தன்மையுடைய சிறு தொண்டரும் மனைவியான திருவன்காட்டு அம்மையாரை பார்த்து, வந்திருந்த துறவியார் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகனாக 5 வயது உள்ளவனாய் உறுப்புகளில் குறைவு ஒன்றும் இல்லாதவனாகிய
மைந்தனை தாய் பிடிக்க தந்தை மகிழ்வுடன் அறிந்து அமுது சமைக்க பெற்றால் உள்ளம் மகிழும்படி உணவு உண்டருள இசைந்துள்ளார் என்று இயம்பினர். காலத்தின் ஐயா படியுங்க அரிய ஹட்பின். என்னமா இந்த பாட்டு படிச்சோன்னே எனக்கு மனம் நகழ்கிறது. சரிதானே? இந்த சிறுத்தை இந்த நெகிழ்ந்து படி உண்மையிலே மனம் ஐயா ஐயா கதைக்காமல் நெகிழ்ந்து படியுங்கோ. அழுது படிச்சாலும் பரவாயில்ல படியுங்க. சரி சரி. அரிய கற்பின் மனைவியார் அவரை நோக்கி உரை செய்வார். பெரிய பயிர் வர தொண்டர் அமுது செய்ய பெறுமதற்கு உரிய வகையால் அமைப்போம் ஒருவனாயி ஒரு நொடிக்கு பருமச் சிறுவர் தனை பெறுமாறு எவ்வாறென்று வணங்குதலும். அரிய கற்பையுடைய மனைவியார் அங்கலம் சிறு தொண்டர் உரைக்க அவரை பார்த்து அந்த அம்மையார் உரைப்பாராய் பெருமையுடைய தொண்டர் உணர்வு உண்ணப் பெறுவதற்கு இங்கு உரிய வகையில் அமுது அமைப்போமானால் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மானாய் வரும் அந்த சிறுவனை நாம் பெறுவது எங்கனம் என கூறி வணங்கவும். மனைவியார் தம் முகம் நோக்கி மற்ற இத்திறத்து மைந்தர்தமை நினைவு நிரம்ப நிதி கொடுத்தால் தருவாருளரே நேர் நின்று தனையன் தன்னை தந்தை தாயாய் அறிவார் தந்தை தாய் அறிவார் இல்லை இல்லத்தாளாமே என்னை இங்கு உய்ய நீ பயன்தான் தன்னை அழைப்போம் யாம் என்றார். அதை கேட்ட சிறு தொண்டர் மனைவியாரின் முகத்தை பார்த்து இத்தகைய தன்மையுடைய அல்லவர் எண்ணம் நிரம்பும் அளவு அல்லவர் இல்ல அவ்வவர் இத்தகைய தன்மையுடைய அவ்வவர் எண்ணம் நிரம்பும் அளவு நிதியமளித்தால் கொடுப்பவரும் இரப்பர். ஆனால் நேரெதிரில் நின்று தம் மைந்தனை தந்தையும் தாயும் அறிபவர் இவ்வுலகத்திலே இல்லை. எனவே இனியும் காலம் தாழ்த்தாது இங்கு என்னை உய்யச் செய்வதற்கு நீ பெற்ற மகனை நாம் இதன் பொருட்டு அழைப்போம் என உரைத்தார். என்று கணவர் கூறுதலும் இதனுக்கு செய்தும் பிரான் தொண்டர் என்று தாளாக அமுது செய்ய பெற்றிங்கவர்ந்தம் மலர்ந்த முகம் நன்று காண்பதென நயந்து நம்மை காக்க வரு மணியை சென்று பள்ளியினிற் கொண்டு வாரும் என்றார் திருவனையார் என்று கணவர் உரைக்கவும் அதற்கு அந்த அம்மையாரும் சம்மதித்து இறைவரின் தொண்டர் என்று காலம் தாழ்வின்றி உணவு உண்ணப் பெற்று இங்கு அவருடைய மகிழ்ச்சி பொலியும் திருமுகத்தை நாம் காண்பது செய்தத்தக்க கடமையாகும் என விரும்பி இலக்குமியை போன்ற திருவெண்காட்டு மங்கையார் கணவனாரை பார்த்து நம்மை காக்க வரும் மணி போன்ற மகனை பள்ளியில் போய் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று உரைத்தார். காதல் மனையார் தாங்கூற கணவராரும் காதலனை ஏத மகள பெற்ற பேரெல்லாம் எய்தினார் போல நாதர் தமக்கங்கு அமுதாக்க நறுமென் குதலை மொழி புதல்வன் ஓத வணைந்த பள்ளியினால் உடன் கொண்டு எய்த கடிது அகன்றார். அன்புடைய மனைவியார் மேற்கூறியபடி உரைக்க கணவரான சிறு தொண்டரும் குற்றம் நீங்க பெற்ற எல்லா பேரும் அப்போதே பெற்றுவிட்டவரை போல் மகிழ்ந்து இறைவருக்கு அங்கு திரு அமுதமாக ஆக்குவதற்கு நல்ல மென்மையான மழலை மொழி பயிலும் மைந்தர் கல்வி பயிலச் சேர்ந்துள்ள பள்ளியினின்றும் உடன் கூட அழைத்து வருவதற்கு விரைவாய் போனார். பள்ளியினிற் சென்றெய்துதலும் பாத சதங்கை மணியொலிப்ப பிள்ளையோடி வந்தெதிரே தழுவ எடுத்து பியல்பின் மேல் கொள்ள அணைத்து கொண்டு மீண்டு இல்லம் பூத குலமாதர் வள்ளலாதம் முன் சென்று
மைந்தன் தன்னை எதிர்வாங்கி. தெளிவுரை: சிறு தொண்டர் பள்ளியை அடையவும் காலில் அணிந்த சதங்கை மணிகள் ஒலிக்க பிள்ளை அவர் எதிரே ஓடி வந்து தழுவிக் கொள்ள அவரை எடுத்து தோள் மீது வைத்து பொருந்தும்படி அணைத்துக் கொண்டு மீண்டு வந்து தம் இல்லத்துக்குள் புகுந்திடவும் நற்குலத்தில் தோன்றிய திருவெண்காட்டு நங்கையார் வள்ளலார் சிறு தொண்டரின் முன்போய் அமைந்ததனை எதிரில் தாம் வாங்கிக் கொண்டு. பாடலன் 3719. கொஞ்சி திருத்தி முகந்துடைத்து கொட்டையறை நான் துகள் நீக்கி மஞ்சள் அழிந்த அதற்கிறங்கி மையும் கண்ணின் மருங்கொதுக்கி பஞ்சி அஞ்சு மெல்லடியார் பரிந்து திருமஞ்சனமாட்டி எஞ்சலில்லா கோலம் செய்தெடுத்து கணவர் கை கொடுத்தார். தெளிவுரை: அம்மைந்தனின் தலைமையை தாம் திருத்தி முகத்தை துடைத்து கடுக்கனிலும் அரைஞானிலும் படிந்த தூசியை போக்கி அணிந்த கலவை சார்ந்து அழிந்ததற்கு வருந்தி கண்ணில் அணிந்த மையினையும் கண்ணில் படாமல் ஒழுங்காக பக்கத்தில் நிற்குமாறு ஒதுக்கி பஞ்சும் அஞ்சத்தக்க மென்மையுடைய அடியையுடைய அம்மையார் அன்புடன் எடுத்து நீராட்டி குறையாத கோலத்தை செய்து கணவரான சிறுத்தொண்டரின் கையிலே அம்மைந்தனை அளித்தார். அச்சம் மீதிக்கரிய முதாம் என்னும் மதனால் அரும்புதல்வன் உச்சி மோவார் மார்பின் கண் அனைத்தே முத்த முன்னாள் ஒச்சமில்லா திருத்தொண்டர் புனிதர் தமக்கு கரியமைக்க மொச்சு மனத்தார் அடுக்களையின் மோவார் வேறு கொண்டனை வெல்வார். சிறு தொண்டர்க்கு ஆர்க்கும் அமுதுக்கு உதவும் பண்டம் என்பதால் அச்சம் கொண்டு அரிய மைந்தனை உச்சி மோவார் மார்பில் அனைத்து முத்தம் தாரார். குற்றமில்லாத திருத்தொண்டராம் நாயனார் புனிதரான அடியவருக்கு கரிய அமுதுக்கு விரும்பும் உண்ணத்தால் சமையல் அறையில் மோவாராகி வேறு தனியிடத்தில் கொண்டு செல்பவரானார். ஒன்று மனத்தார் இருவர்களும் உலகர் அறியா என மறைவில் சென்று புக்கு பிள்ளைதனைப் பெற்ற தாயார் செழுங்கலங்கள் நன்று கழுவிக் கொடு செல்ல நல்ல மகனை எடுத்து உலகை வென்று தாதையார் தலையை பிடிக்க விரைந்து மெய்த்தாயர். ஒன்றுபட்ட உள்ளங்கொண்ட அந்த இருவரும் உலகத்தவர் இதன் உண்மை இயல்பை அறிய மாட்டார் என்று நினைத்து மறைவான இடத்தை எய்தி பிள்ளையை பெற்ற தாயார் திருவெண்காட்டு நங்கையார் செழுமையான கொள்கலங்களை நன்றாக கழுவி எடுத்துக்கொண்டு செல்ல நல்ல மைந்தனாரை எடுத்து உலகியலை முற்றும் வந்த தந்தையரான நாயனார் தலையை பிடித்து கொள்ள மெய்த்தாயாரான அம்மையார் விரைந்து இனிய மழலை கிண்கணிக்கால் இரண்டும் மடியில் புடை எடுக்க கனிவாய் மைந்தன் கை இரண்டும் கையாற் பிடிக்க காதலனும் நனி நீடு வகையுறுகின்றார் என்று மகிழ்ந்து நகை செய்ய தனிமா மகனை தாதையார் கருவி கொண்டு தலையறிவார். இனிய மழலை ஒலி தரும் கிண்கணி அணிந்த கால்களை இரண்டையும் மடியின் இடையே இடுக்கிக் கொண்டு கொவ்வாய்க்கனியை போன்ற வாயுடைய மகனின் கைகள் இரண்டையும் கையால் பிடித்து கொள்ள மைந்தனும் தம் பெற்றோர் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்று மகிழ்ந்து நகைக்க ஒப்பில்லாத பெருமையுடைய மகனான தந்தையார் சிறு தொண்டர் வாழ்கருவியால் தலையை அறியலானார். ஒருவில் பெருமை புத்திரன்மை தன்மை அளித்தான் என பொலிந்து
மருவு மகிழ்ச்சி எய்த அவர் மனைவியாருங்கணவனார் அருமை உயிரை எனக்களித்தான் என்று மிகவும் அகம்மலர இருவர் மனமும் வேறு வகை எய்தி அரிய வினை செய்தார். தந்தையார் ஒப்பில்லாத மகன் மெய்யாம் தன்மையை எனக்கு அளித்தான் என்று விளங்கி பொருந்திய மகிழ்ச்சியுடைய அவருடைய மனைவியாரான அம்மையாரும் கணவனாரின் அரிய உயிரை எனக்கு இம்மைந்தன் அளித்தான் என்று மிகவும் மனம் மலர்ந்து மகிழ இங்கனம் இருவரும் உள்ளம் பெரிய மகிழ்ச்சி பொருந்தி அரிய செயலை செய்தனர். அறுத்ததலையின் இறைச்சி திருவமுதுக்காக கழித்து மறைத்து நீக்க சந்தனத்தார் கையிற் கொடுத்து மற்றை உறுப்பிறச்சி எல்லாம் கொத்தி அறுத்தெலும்பு மூளை திறந்திட்டு கறிக்கு வேண்டும் பல காயம் மறைத்து கூட்டி கடிதமைப்பார். தெளிவுரை. அறுத்தெடுத்த தலையின் இறைச்சி உணவுக்காகாது என கழித்து அதை மறைத்து ஒதுக்கும் பொருட்டு சந்தனத்தாதியார் என்ற மங்கையின் கையிலே அழித்து மற்ற உறுப்புகளின் இறைச்சி எல்லாவற்றையும் கொத்தி மறுத்தும் எலும்பினுள்ளே உள்ள மூளை பகுதியை திறந்து எடுத்து இட்டும் கறியாக்குவதற்கு வேண்டும் பல வகையான காய் வகைகளை அமைத்து கூட்டியும் விரைவில் அமுது சமைப்பாராய். சர்க்குலரேன் இப்படி எழுதினவர். பாடலன் 3725. மட்டு விரிபூங்குடன் மடவர் அடுப்பிலேற்றி மனமகிழ்ந்தே அட்டகரியின் பதமறிந்தங்கு இழிச்சி வேறோர் அருங்கலத்து பட்ட நகையால் தாளித்து பலவும் மற்றுங்கறி சமைத்து சட்ட விரைந்து பூனகமும் சமைத்து கணவர் தமக்குரைத்தார். தெளிவுரை. மணங்கமழும் கூந்தலையுடைய அம்மையார் அவற்றை ஒரு பாத்திரத்தில் வைத்து அடுப்பிலே ஏற்றி உள்ளம் மகிழ்ந்து சமைத்த கறியை பக்குவம் அறிந்து அடுப்பினின்றும் இறக்கி வைத்து வேறொரு பாத்திரத்தில் உரிய பண்டங்களால் தாளித்து மேலும் பல கறிகளையும் சமைத்து நன்றாக சோற்றையும் விரைவில் சமைத்து தாம் சமைத்து முடித்ததை தம் கணவனார்க்கு உரைத்தார். உடையநாதர் அமுது செய்து அமைத்ததற்கு கடையும் இன்பம் முன்னும் ஆர்வம் பெருகி விரைந்து சென்று மென்மலரின் உடைவண்டரையும் ஆதியின் கீழ் இருந்த புனிதர் முன் சென்றார். தெளிவுரை. ஆளுடைய இறைவர் திருஅமுது செய்வதற்கு சொன்னபடியே அமைத்ததற்கு பெற்ற மகிழ்ச்சி முன் இருந்ததை மிக்க ஆசை மேலும் மேலும் பெருகி ஆனந்தம் அடைந்து காளை மீது வருபவருமாய சிவருமானின் தொண்டரான சிறு தொண்டர் விரைந்தி போய் மென்மையான பூக்களின் பக்கங்களில் வண்டுகளின் ஒலித்தற்கு இடமான திருவாத்தியின் கீழே வீற்றிருந்த தூயவரான பைரவரிடம் சென்றார். அண்ணல் திருமுன் வணந்து இறைஞ்சி அன்பர் மொழிவார் அடியேன்பால் நன்னி நீர் இங்கு அமுது செய்ய வேண்டுமென்று நான் பரிவு பண்ணினேனாய் பசித்தருளத் தாழ்த்தது எனினும் பணி சமைத்தேன் எண்ணம் வாய்ப்ப எழுந்தருள வேண்டுமென்று அங்கு எடுத்துரைப்பார். இறைவரின் திருமுன்பு சேர்ந்து வணங்கி அன்பரான சிறு தொண்டர் சொல்லத் தொடங்கி அடியேனிடத்து எழுந்தருளி தாங்கள் அமுது செய்தருள வேண்டுமென்று அன்பு செய்து விரும்பி வேண்டினேன். வேண்டிட அதன் பொருட்டு தாங்களும் காலந்தாழ்க்க இதுவரை காத்திருக்க வேண்டி வந்தது என்றாலும் தங்கள் ஆணையின்படி சமைத்துள்ளேன். அடியவனான என் விருப்பப்படி எழுந்தருள வேண்டும் என்று சொல்லி மேலும் கூறுவராய்
இறையும் தாளாதெழுந்தருளி அமுது செய்யும் என்றிறங்கியே கரையும் கண்டத்தின் மறைத்து கண்ணும் நுதலிற் காட்டாதார் நிறையும் பெருமை சிறுத்தொண்டீர் போதும் என்ன நிதி இரண்டும் குறைவன் ஒருவன் பெற்று வந்தாற் போலும் கொண்டு மனை புகுந்தார். இனி சற்று காலம் தாழ்த்தாது தாங்கள் எழுந்தருளி உணவு உண்டருள வேண்டும் என கூறி வணங்க களத்தில் உள்ள நஞ்சினை மறைத்தும் நெற்றியிலுள்ள கண்ணை மறைத்தும் வந்தவரான இறைவர் நிறைந்த பெருமையுடைய சிறு தொண்டரே செல்வீராக என்று அருள வறியவன் ஒருவன் சங்கநிதி பதுமநிதி என்ற இரண்டையும் பெற்று மணந்தாற் போல உடன் அழைத்துக் கொண்டு தம்மில்லத்துக்குள் புகுந்தார். வந்து புகுந்து திருமனையின் மனைவியார் தம் மாதவரை முந்தா எதிர் சென்று அடிவணங்கி முழுதும் அழகு செய்தமனை சந்தமலர் மாலைகள் முத்தின் தாமநாட்டிற் சவிசடுத்த கந்தமலராசனங்காட்டி கமல் நீர் கரகம் எடுத்தேந்த அங்கனம் வந்து புகுந்து தம் இல்லத்தில் மனைவியார் தாம் பைரவர் அடியாரை முன்வந்து எதிர்கொண்டு போய் திருவடிகளில் விழுந்து வணங்கி முற்றம் அழகுபடுத்திய அந்த இல்லத்தில் மணங்கமழும் மலர் மாலைகளும் முத்தாளி என்ற மாலைகளும் தொங்க வைத்து மணமுடைய மலர் மாலைகள் பரப்பிய இருக்கியான ஆசனத்தை அமைத்து காட்டி அமரும்படி செய்து மணமுடைய நீர் நிறைந்த கரகத்தை எடுத்து ஏந்தி நின்று நீரை வார்க்க தூய நீரால் சிறு தொண்டர் சோதியார்தங்கடல் விளக்கி ஆய புனித புனல்தங்கள் தலைமேல் ஆறத் தெளித்து இன்பம் மேய இல்லம் எம்மருங்கும் வீசி விரை மென்மலர் சாந்தம் ஏயும் தூப தீபங்கள் முதற் பூசனை செய்திறைஞ்சுவார். தெளிவுரை. அங்கனம் மனைவியார் வார்த்த தூய்மையான நீரால் சிறு தொண்டர் இறைவரின் திருவடிகளை விளக்கி அங்கனம் விளக்குவதால் பெற்ற தூய நீரை தன் தலை மீது நிறைய தெளித்துக் கொண்டு இன்பம் பொருந்திய மனையின் எப்பாகத்திலும் வீசி இறைத்து மனமுடைய மெல்லிய மலர்களால் அரிச்சித்து சந்தன கலவை சாத்தி பொருந்தியவாறு தூப தீபம் காட்டி இவை முதலான பூசை விதிகளை எல்லாம் செய்து வணங்கலானார். பாடலன் 3731. பனிவன் திங்கள் தடை விரித்த பயில் பூங்குஞ்சி பைரவராம் புனிதர் தம்மை போனகமும் கரியும் படைக்கும்படி பொற்பின் வனிதையாரும் கணவரும் முன்வணங்கி கேட்ப மற்றவர்தாம் இனியாய் அன்னமுடன் கறிகள் எல்லாம் ஒக்க படைக்கவென. தெளிவுரை. குளிர்ந்த பிரச்சந்திரன் சூடிய தடியை விரித்த பூச்சூடிய தலைமையுடைய வைரவராம் தூய பெருமானை சோற்றையும் கறிவகையையும் பரிமாறும் வகையை அழகிய மாதராரும் கணவனாரும் வணங்கி இன்னவாறு என்று அருள் செய்ய வேண்டும் என்று வேண்ட அவர் தாம் இனிய சோறுடன் கறிவகைகளையும் ஒரு சேர பரிமாறுவீராக என்று சொல்ல பரிசி விளங்க பரிகலமும் திருத்தி பாவாடையேற்றி தெரியும் வண்ணம் செருஞ்சாலி பரிசை இனித்து மன்னமும் பரிகலங்கான் மேல் விரிவன் நெடுகில் மிசை வைக்க விமலர் வார்த்தங்கருள் செய்வார். பண்பு விளங்கும் ஊன் கலந்த விளக்கி அதனை பாவாடையில் மேல் வைத்து அமுது வகைகளை வெவ்வேறாக நன்கு தெரியும்படி நெல்லரிசியான செழும் சோற்றையும் கறி வகைகளையும் வரிசையாக முன்னே வைத்து அந்த பரிகலத்தை எடுத்து நிலையான முக்காலியின் மேலே விரித்த வெண்மையான ஆடை மீது வைக்க குற்றமற்றவரான இறைவர் பார்த்து அப்போது கூறலானார்.
சொன்ன முறையிற் படுத்த பசு தொடர்ந்த உறுப்பெல்லாம் கொண்டு மண்ணு சுவையிற் கரியாக்கி மான அளித்தீரே என்ன அன்னம் அனையார் தலை இறைச்சி அமுதுக்கா எனக் கழித்தோம் என்ன அதுவும் கூட நாம் உண்பதென்றார் இடர் தீர்ப்பார். யாம் கூறிய முறையில் படுத்த பசுவின் தொடர்ந்து உறுப்புகள் எல்லாவற்றையும் கொண்டு பொருந்தும் சுவை பெறச் சிறப்பாய் சமத்தீரோ என்று வினாவினர். வினவ அன்னப்பறவை போன்ற அம்மையார் தலையிறச்சி உண்பதற்கு ஆகாது என்று நினைத்து அதனை நீக்கினோம் என கூறினர். அடியர்களின் துன்பத்தை எல்லாம் நீக்குவரான இறைவர் அதனையும் யாம் உண்போம் என கூறினர். சிந்தை கலங்கிச் சிறு தொண்டர் மனைவியாரோடும் திகைத்தயர சந்தனத்தார் என்னும் தாதியார்தாம் அந்த தலையிறச்சி வந்த தொண்டர் அமுது செய்யும் பொழுது நினைக்க வருமென்றே முந்தவமைத்தேன் கரியமுதென்று எடுத்து கொடுக்க முகமலர்ந்தார். உள்ளம் கலங்கிச் சிறு தொண்டர் மனைவியாருடன் மனங்கலங்க சந்தனத்தார் என்ற சாதியார் அந்த தலையின் இறைச்சியானது அருள் செய்ய வந்த திருத்தொண்டர் உணவு உண்ணும் போது நினைக்க நேரிடும் என்று எண்ணியே எச்சரிக்கையாய் முன்னமே அதனை கரியமுதாக வைத்துள்ளேன் என கூறி எடுத்து கொடுக்க பார்த்து அவர்கள் மனம் மலர்ந்தனர். வாங்கி மகிழ்ந்து படைத்ததன் பின் வணங்குஞ்சிறு தொண்டரை நோக்கி இங்கு நமக்கு தனி உண்ணாது ஈசன் அடியாரின் பாங்கு நின்றார் தமை கொணர்வீர் என்று பரமர் பணித்தருள ஏங்கிக் கெட்டேன் அமுது செய்ய இடையூறிதுவோ என நினைவார். சந்தனத்தார் தந்த தலை இறைச்சியை பெற்று மகிழ்ந்து பரிமாறிய பின்பு வணங்கி நின்ற தொண்டரை பார்த்து இப்போது தனித்துண்ண எமக்கு இயலாது. சிவனடியார் எவரேனும் இப்பக்கத்தில் இருக்கக்கூடியவரை அழைத்து வருவீராக என்று வைரவர் ஆணையிட, அதாவது சிறு தொண்டர் மனம் வருந்தி கெட்டேன் இவர் உணவு உண்பதற்கு இதுவோ இடையூறாய் வருவது என நினைவராகி அகத்தின் புறத்து போயருளாளுங்கும் காணார் அழிந்த முகத்தில் வாட்டம் மிக பெருக பணிந்து முதல்வர் குறை செய்வார். இகத்தும் பரத்தும் இனி யாரை காணேன் யானும் திருநூறு சகத்தில் இடுவார் தமை கண்டே இடுவேன் என்று தான் நிறைஞ்ச தெளிவுரை. இல்லத்தின் வெளியே போய் தேடியும் இறைவன் திருவருட் செயலால் எங்கும் அடியாரை காணாமல் முகத்தில் மிகவும் வாட்டம் கொண்டு திரும்பி வந்து முதல்வருக்கு சொல்வாராய் இகத்தினும் பரத்தினும் இனியவரான சிவனடியார்களை தேடியும் காணேன். நான் அறியேனாயினும் உலகத்தில் திருநூறு இடுவார்களை பார்த்த நானும் திருநீற்றை இடுவேன் என தாழ்ந்து வணங்கினார். பாடலன் 3737. உம்மை போல நீரிட்டார் உளரோ உண்பீர் நீரென்று செம்மை கட்டு திருவன் காட்டம்மை தம்மை கலந்திருத்தி வெம்மை இறைச்சி சோரிதனின் மீட்டு படையுமென படைத்தார் தம்மை ஊட்ட வேண்டியவர் உண்ண புகழும் தடுத்தருளீ. தெளிவுரை. அதை கேட்ட வைரவர் உம்மை போல் திருநீற்றை சிறப்பாயிட்ட அடியாரும் உள்ளனரோ நீவிரே என்னுடன் இருந்து உண்டீராக என்று சொல்லி செம்மை பொருந்திய கற்பையுடைய திருவன்காட்டு நங்கையை நோக்கி பரிகலம் திருத்தி விரும்பத்தக்க இறைச்சியும் சோறும் ஆகிய இவற்றின் மற்ற பகுதியை இவர்க்கும் பரிமாறுவாராக என்று இறைவர் ஆணையிட அவரும் அவ்வாறே பரிமாறினர். தம்மை உண்பிக்க வேண்டி அவர் விரைந்து உண்ணத் தொடங்கவும் அப்போது தடுத்தருளி 6 திங்கள் ஒளித்துண்போம் உண்ணும் அளவும் தரியாது சோறு நாளும் உண்பீர் முன் உண்பதென்ப நம்முடைய துணைப்ப
மாறின் மகவுவற்றீரோள் மைந்தன் தன்னை அழையுமென இருபுதலும் இல்லாதார் இப்போது உதவான் அவன் என்றார். 6 மாத காலம் கழிய நாம் ஒரு முறை உண்போம். நீவீர் ஒவ்வொரு நாளும் உண்பீர். அங்கனம் இருந்தும் நாம் உண்பதற்கு முன் நீவீர் உண்ண புகுந்துண்மைக்கு காரணம் யாது? நம்முடன் இருந்து உண்பதற்கு ஒப்பில்லாத மகனை பெற்றீரானால் அவனை இப்போது அழையும் என்று வைரவர் கூற, அங்கனம் கூறிய அந்தமும் ஆதியும் இல்லாத இறைவர்க்கு சிறு தொண்டர் அவன் இப்போது இங்கு உதவான் என்று விடை உரைத்தார். நாம் இங்கு உண்பது அவன்பால் அவன் வந்தால் நாடி அலையுமென நம்பர் தாமங்கு அருளி செய்தறியார். தலைவர் அமுது செய்தருள யாம் இங்கு என் செய்தாலாகும் என்பர். விரைவுற்று எழுந்து அருளால் பூமென் குழலார் தம்மோடும் புறம் போய் அழைக்க புகும்பொழுது அவன் இங்கு வரின் நாம் உண்ண முடியும். ஆதலால் வருகையை நாடி அலையும் என்று இறைவர் அருளினார். சிறு தொண்டர் அதை தவிர்க்க இயலாதவராய் தலைவரான இவ்வடியார் உணவு உண்டருள இங்கு நாம் என்ன செய்தால் முடியும் என்று ஏங்குவார். விரைவாய் எழுந்து இறைவரின் அருளானை வழியிலே நின்று பூமுடித்த மெல்லிய மலர்களை சூடிய கூந்தலையுடைய அம்மையாருடனே வீட்டின் வெளியே போய் மகனே வா என அழைக்க தொடங்கும் போது வையம் நிகழும் சிறு தொண்டர் மைந்தா வருவாய் என அழைத்தார். தையலாரும் தலையவர் பணி தலை நின்றார் ஆய்த்தாம் அழைப்பார். செய்ய மணியே சீராளா வருவாய் சிவனடியார் யாம் உய்யும் வகையால் உடன் உண்ண அழைக்கின்றார் என்று ஓலமிட உலகத்தில் என்றும் நிலை பெறும் புகழையுடைய சிறு தொண்டர் மகனே வா என கூறி அழைத்தார். தலைவரின் ஆணைப்படி அதனை தலையால் தாங்கி ஒழுகுபவராய் அம்மையார் தாமும் அழைக்கின்றவராய் சிவந்த மணியே சீராளா சிவனடியார் நாம் உய்யும்படி உடன் உண்பதற்கு அழைக்கின்றார் வா என்று அழைத்து ஓலமிட்டார். பரமரருளால் பள்ளியினின்றோடி வருவான் போல் வந்த தரமில் மெனப்பித்தனி புதல்வன் தன்னை எடுத்து தழுவித்தம் கரமுன்னணைத்து கணவரார் கையில் கொடுப்ப கலிகூந்தார் புறமூன்றெரித்தார் திருத்தொண்டர் உன்னை பெற்றோம் எனும் பொலிவாள். அச்சமயத்தில் இறைவர் அருளால் அழைக்கும் மொழி கேட்டு பள்ளிக்கூடத்தினின்று ஓடி வருவரை போல எதிரே ஓடி வந்த ஒப்பில்லா அழகுடன் விளங்கிய ஒப்பில்லாத மகனாரை அம்மையார் எடுத்து தழுவிக்கொண்டு தம் கையால் முன்பு அணைத்து கணவனின் கையில் தர முப்புறங்களையும் எரித்த இறைவனின் தொண்டர் உணவு உண்ண பெறும் பேற்றை பெற்றோம் என்று மகிழ்ச்சியுடன் விளங்கினர். வந்த மகனை கடிதிற் கொண்டமுது செய்விப்பான் வந்தார் முந்தவே அப்பைரவராம் முதல்வர் அங்கண் மறைந்தருளச் சிந்தை கலங்கி காணாது திகைத்தார் வீழ்ந்தார் பெருமந்தார் வெந்த இறைச்சி கரையமுதும் தலத்திற்கானார் பெருவுற்றார். தெளிவுரை அங்கனம் வந்த மகனை அழைத்து கொண்டு இறைவரை உண்ணச் செய்யும் பொருட்டு விரைந்து வந்தார். அதற்கு முன்பே அந்த வைரவராக வந்த முதல்வர் அங்கு நின்றும் மறைந்தருளினார். அவரை காணாமல் உள்ளம் கலங்கி திகைப்படைந்தார் விழுந்தார் உள்ளம் அழலப் பெற்றார். வெந்த இறைச்சி கறியையும் பரிகலத்தில் காணாதவராய் திட்டுக்கிட்டார். பாடலன் 3743. செய்யமேனி கருங்குஞ்சி செழுங்கம்
சுகத்து பைரவர் யாம் உய்யாமுது தையாதே ஒளித்ததெங்கே எனத் தேடி மையல் கொண்டு புறத்தனைய மறைந்த அவர்தாம் மலை பயந்த தையலோடும் தரவணத்து தனையரோடும் தாமணைவார். தெளிவுரை. சிவந்த மேனியும் கரிய முடியும் செறிய போர்வையும் கொண்ட பைரவர் நாம் உய்யும்படி உணவுண்ணாமல் எங்கே ஒளிந்தார் என்று தேடியவராகியே மயங்கி வெளியே வர மறைந்தருளிய வைரவர் தாமே மலை மகளாரான உமையம்மையாருடனும் சரவணப் பொய்கையிலே வளர்ந்த திருமகனாரான முருகப்பெருமானோடும் அணைவாராகி. தனிவள் விடை மேல் நடுவு சிம்பின் தலைவர் பூத கணநாதர் முனிவர் அமர் விஞ்சயர்கள் முதலாயுள்ளோர் போற்றி செய்ப்ப இனிய கரியும் திருவமதும் அமைத்தார் காண எழுந்தருளி பனிவன் திங்கள் முடிதுளங்க பரந்து கருணை நோக்களித்த. தெளிவுரை. இறைவர் சிறிய பூத கணத்தலைவரும் முனிவரும் தேவரும் வித்தியாதரரும் முதலாய உள்ளவர் துதி செய்ய இனிய கரியும் உணவையும் அமைத்தவர்கள் காணும்படி நீண்ட வான வெளியில் ஒப்பில்லாத வெண்மையான காளையின் மீது வெளிப்பட்டு எழுந்தருளி குளிர்ந்த வெண்மையான சந்திரனையும் சூடிய திருமுடி அசைய பரந்து அருள் நோக்கத்தையும் அருளினார். படியுங்கோ, அன்மியூட் பண்ணிட்டு படியுங்கோ. அன்பின் வென்ற தொண்டரவர்க்கு அமைந்த மனைவியார் மந்தர் முன்பு தோன்றும் பெருவாழ்வை முழுதும் கண்டு பரவசமாய் என்பும் மனமும் கரைந்து உருக விழுந்தார் எழுந்தார் ஏத்தினர் பின்பு பரமர் தகுதியினால் பெரியோர் அவருக்கு அருள் புரிவார். அன்பின் உரைப்பினால் பாச உலகியலை வந்த தொண்டர் அவருக்கேற்ப அமைந்த அம்மனைவியாரும் மைந்தரும் தம் முன்பு வழிபட்டு தோன்றிய பெரு வாழ்வான சுயருமானின் காட்சியை முற்றுங்கண்டு தம் பயமிழந்து அக்காட்சியில் பயமாய் நின்று எலும்பும் உள்ளமும் கரைந்து உருக விழுந்தனர் எழுந்தனர் துதித்தனர். அதன் பின்பு இறைவர் அவர்களுக்கு ஏற்றபடி உள்ள தகுதியால் பெரியோரான அவர்களுக்கு அருள் செய்பவராய் ஒன்றை வேணியார் தாமும் பாகம் கொண்ட குலக்கொடியோ வென்று நடுவேல் மைந்தரும் தம் விரை பூங்கமலச்சேவடி கீழ் நின்ற தொண்டர் மனைவியார் நீடு மகனார் தாதியார் என்றும் பிரியாதே இறஞ்சி இருக்க உடன் கொண்டுகினார். மலரைச் சூடிய சடையுடைய சிவபெருமானும் அவரதொரு பாகத்து இடமாக கொண்ட உமையம்மையாரும் வெற்றி பொருந்திய நீண்ட வேலேந்திய மைந்தரான முருகப்பெருமானும் தம் மணமுடைய தாமரை மலர் போன்ற செடியின் கீழ் விழுந்து எழுந்து துதித்து நின்ற சிவத்தொண்டரையும் திருத்தொண்டரையும் திருவெண்காட்டு நங்கியாரையும் மகனரான சீராள தேவரையும் சந்தனத்தாதியாரையும் சேர்த்து நித்தியமா என்று தம்மை பிரியாமல் வணங்கி இருக்கும்படி தம் சிவலோகத்தில் தம்முடன் அழைத்துச் சென்றார். ஆறு முடிமேல் அணிந்தவருக்கு அடியார் என்று கரியமுதா ஊரிலாத தனிப்புதல்வன் தன்னை அறிந்தங்கு அமுதூட்ட பெறு பெற்றார் சேவடிகள் தலைமேற்கொண்டு பிற உயிர்கள் வேறு களறிற்றறிவார் தம் பெருமை தொழுது
விளம்புவாம். கங்கையாற்றைச் சடையிலணிந்த இறையவர்க்கு அடியவர் என்று கரியமுதாகத் தம் களங்கமற்ற சிறந்த மகனாரை அறிந்து அங்கு அமுதூட்ட வரும் அப்பெரும் பேற்றைப் பெற்றவரான சிறுத்தொண்ட நாயனாரின் தம் திருவடிகளை எம் தலையின் மீது தாங்கிக் கொண்டு வணங்கி அத்துணையால் மற்ற உயிர்களெல்லாம் வெவ்வேறாக பேசும் மொழிகளையெல்லாம் அறியும் தன்மையினால் களறிற்றறிவார் என்ற பெயரைப் பெறும் நாயனாரின் பெருமையை கூறுவோம். சிறுத்தொண்ட நாயனார் புராணம் முற்று பெற்றது. ஓம் நமச்சிவாய. சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. சிற்றம்பலம்.